எல்லாரும் தாம்பாளத்துல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்டதிர்பங்களை போட்டுக்க வேண்டியது. தெற்கு நுனியாக கூர்ச்சம் வச்சுக்கணும். அதாவது இப்போ நான் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்துறவா கூர்ச்சத்தினுடைய நுனி, அதாவது கூர்ச்சத்தினுடைய நுனி ரைட் சைடில், உங்களுக்கு ரைட் சைடு தெற்கு நுனியாக வரணும். இந்த மாதிரி வச்சுண்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்தக்கூடியவா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் லெஃப்ட் சைடில் வரணும், இந்த நுனி ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி வச்சுண்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் தீர்த்தம் எடுத்துட்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுண்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் 3 பில்லு பவித்திரத்தை எடுத்துட்டு கையில் போட்டுக்கோங்க. அதோட 3 தர்ப்பங்களை எடுத்து, கட்ட தர்ப்பங்கள், அந்த 3 தர்ப்பங்களை எடுத்து காலங்கீழ சென்டரில் போட்டுக்க வேண்டியது. ஜலம் எடுத்து கையை தொடச்சுண்டு அதே போல் 3 தர்ப்பங்களை பவித்திரத்தோட சேர்த்து மோதிர விரலில் கையில் மடக்கிக்க வேண்டியது. மடக்கிண்டு எல்லாரும் விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरों. வலது காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தைவபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்க்ரியுகம் ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्रीगोविन्द गोविन्द गोविन्द. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे 28 तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके
प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ तुलामासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ भौमवासर चित्रानक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्याम् अमावास्यायां पुण्यतिथौ எல்லாரும் பூநல இடம் பண்ணிட்டு அவாவாளுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம். அதே போல அம்மாவழி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் சபத்னீக மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷய்ய திருப்த்யர்த்தம். अमावास्या पुण्यकाले मम वर्गद्वय पितॄन् उद्दिश्य दर्शश्राद्धं तिलतर्पण रूपेण अद्य करिष्ये. எல்லாரும் தர்பய, அதாவது கையில பவித்திரத்தோட மடக்கி வச்சுருக்கக்கூடிய தர்பய இடது பக்கம் கீழே போட்டுட வேண்டியது. கீழே போட்டுட்டு பூநலை சரியாக போட்டுண்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. பூநலை இடம் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு 2 எள்ளை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஏத பிதரஹ சோம்யாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்விணீபிஹி தத்தாஸ்மப்யம் திரவிணேஹ பத்ரம் ரயிஞ்சனஹ சர்வவீரம் நியச்சத விஷந்தஸ்த்வா ஹவாமஹே விஷந்தஹ சமிதீமஹி விஷன் விஷத ஆவஹ பித்ரேன் ஹவிஷே அத்தவே. அஸ்மின் கூர்ச்சே வர்கத்வய பித்ரேன் அவாஹயாமி. அந்த எள்ளை கூர்ச்சத்து மேலே மறித்து போட்டுடுங்க. 2 தர்பங்களை எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே சென்டரில் வச்சிருங்க. வர்கத்வய பித்ரேணாம் இதமாசனம். மறுபடியும் 2 எள்ளு எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே மறித்து போட்டுடுங்க. திலாதி சகல ஆராதனை சுவர்ச்சிதம். மேல் கொண்டு தர்ப்பணம் பண்ணணும். ஒவ்வொரு தர்ப்பணமும் 3 தரம் கோத்திரம் நாமம் ரூபம் இதை சொல்லி தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அவசரப்படாம நிதானமாக ஒவ்வொரு கோத்திர நாம ரூபத்தையும் சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. நான் கோத்ரானு சர்மணஹா அப்படின்னு சொல்லும்போது, உதாரணத்துக்கு பாரத்வாஜ கோத்ரானு ராமகிருஷ்ண சர்மணஹா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய கோத்திரத்தையும் உங்கள் அப்பாவனுடைய நாமத்தையும் அதில் சேர்த்துக்க வேண்டியது. எல்லாரும் கைகளில் 2 எள்ளு எடுத்துட்டு தீர்த்தம் எடுத்து 3 தரம் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா 2 எள்ளு எடுத்து பஞ்சபாத்திர ஜலத்தில் அதுலேயே கலந்துண்டு டைரெக்டாக அப்படியே நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். எல்லாரும் இப்போ கோத்திரத்தை சொல்லி அவாவாளுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரான் சர்மணஹா வசுரூபான் பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि। இப்போ கோத்திரத்தை சொல்லிட்டு
தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ரான் ஷர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா இல்லாதவர்கள் மாத்திரம் செய்ய வேண்டியது. எல்லாரும் கோத்திரம் சொல்லிட்டு அம்மா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு பாட்டி பேர், அதாவது அப்பாவனுடைய அம்மா அவளுடைய பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய பாட்டி பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிட்டு பாட்டி பேர் சொல்லிக்கணும். அதாவது அப்பாவனுடைய அம்மா பேர் அவளுடைய பேர் சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா மூணாவது ஜெனரேஷன் பாட்டி பேரை சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ
पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि அடுத்தபடியா எல்லாரும் அம்மா வழி கோத்திரம் சொல்லிட்டு அம்மா வழி தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि அடுத்தது கோத்திரம் சொல்லிட்டு செகண்ட் ஜெனரேஷன்ல உள்ள தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि அடுத்தபடியா மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய தாத்தா பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ரான் शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மா வழி பாட்டி பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि அடுத்தபடியா கோத்திரம் சொல்லி இரண்டாவது ஜெனரேஷன்ல உள்ள பாட்டி பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன் பாட்டி பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि ज्ञाता ज्ञात वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ज्ञाता ज्ञात वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ज्ञाता ज्ञात वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्थ तर्पयत मे वर्गद्वय पितॄन् तृप्यत 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 பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலம் எல்லாத்தையும்
மரிச்சா மாதிரி தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருங்கோ. கைகளில் எள்ளு இல்லாமல் கையை நல்லா சுத்தமாக்கிக்கோங்கோ. பூநலை சரியாக போட்டுக்கோங்கோ. மேல் கொண்டு பிரதட்சணம் நமஸ்காரம். எல்லாரும் எழுந்துண்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. தேவதாப்யா பித்ருப்யஸ்ச மகாயோகிப்யா ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. எல்லாரும் 3 பிரதட்சணத்தை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு வெள்ள உட்கார்ந்துண்டு கூண்டலை மறுபடியும் பிராச்சீனாவித்தியாக போட்டுக்க வேண்டியது, அதாவது இடது பக்கமாக போட்டுக்க வேண்டியது. இடது பக்கமாக போட்டுண்டு எல்லாரும் கைகளில் 2 எள்ளு எடுத்துக்கோங்க. சொல்லிக்கோங்க. ஏத பிதரஹ சோம்யாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்விணீபிஹி தத்தாஸ்மப்யம் திரவிணேஹ பத்ரம் ரயிஞ்சனஹ சர்வவீரம் நியச்சத விஷந்தஸ்த்வா ஹவாமஹே விஷந்தஹ சமிதீமஹி விஷன் உஷத ஆவஹ பித்ரேன் ஹவிஷே அத்தவே. அஸ்மாத் கூர்ச்சாத் வர்கத்வய பித்ரேன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. கைகளில் இருக்கக்கூடிய எள்ள இந்த கூர்ச்சர் மேலே மறித்து போட்டுடுங்கோ. மறித்து போட்டுட்டு கூர்ச்சங்களை எல்லாத்தையும் கட்டை பிரித்து கையில் எடுத்துக்கோங்கோ. கையில் எடுத்துட்டு பஞ்சபாத்திரத்தையும் தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை விட்டுண்டு எல்லா ஜலத்தையும் தர்ப்பணம் பண்ணிட வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிணஹ தே சர்வே திருப்திமாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைஹ குஷோதகைஹ திருப்யத திருப்யத திருப்யத. எல்லா தீர்த்தத்தையும் தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு கைகளில் இருக்கக்கூடிய கர்ப்பயகம் தாம்பாளத்திலேயே விசர்ஜனம் பண்ணிட வேண்டியது. பூநலை எல்லாரும் சரியாக போட்டுக்கணும். சரியாக போட்டுண்டு கைகளில் இருக்கக்கூடிய பவித்திரத்தை எடுத்து வலது காதலை வச்சுக்கணும். வலது காதலை வச்சுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் மறுபடியும் பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்க. மோதிர விரலில் போட்டுண்டு தட்சிணையை கையில் எடுத்துக்கோங்க, அதாவது காயின்ஸை கையில் எடுத்துக்கோங்க. இடது கையினால் எள்ளு இல்லாத சுத்தமான ஜலம் அதை எடுத்துட்டு ஒரு உத்தரணி கையில் விட்டுக்கோங்க. சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித கர்ம சாத்குண்யார்த்தம் இதம் ஹிரண்யம் ஆச்சார்யாய சம்பிரததே. கைகளில் இருக்கக்கூடிய காயினை பூமியில் கீழே வச்சிட வேண்டியது. தட்சிணையை அவாவா வாத்தியாருக்கு சமர்ப்பிச்சிட வேண்டியது. அடுத்தபடியாக ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்துட்டு கிருஷ்ணார்ப்பணம் பண்ண வேண்டியது. சொல்லிக்கோங்க. காயேன வாசா மனசா இந்திரியைருவா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. ருத்தனை தீர்த்தம் எடுத்து பூமியில் விட்டுடுங்கோ. கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தை பிரித்து போடுங்கோ. ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுட்டு பண்ணிக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. இதோட தர்ப்பணம் பூர்த்தியாகிடுத்து. அடுத்தபடியாக எல்லாரும் நெத்தி கேட்டுண்டு சுவாமிக்கு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணி
மேற்கொண்டு உண்டான காரியக்கிரமங்களை அனுஷ்டிக்க வேண்டியது. பிதர்களுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ராம் ராம். நமஸ்காரம்.